Love is a pure emotion, pure without a blemish. Use your heart, use your heart to love and feel and care. Love doesn't set conditions or barriers or distance. Use your heart, use your heart to love and feel and care. If you love, you don't deceive, grumble, turn your back, look to get something in return. If you love, you'd sacrifice, accept hardship and be one with God in harmony. In love there's no suspicion, no cunning, no deceit. Use your heart, use your heart to love and feel and care. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னவனமாக கடந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து வருடத்தின் கடைசியிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது 107ஆம் சங்கீதத்தில் இப்படியான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. நாம் எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டுமாம்? அவருடைய கிருபை நிமித்தமாய் அவரை நாம் துதிக்க வேண்டுமாம். இரண்டாவதாக சொல்லுகிறார், அவர் மனுபுத்திரருக்கு செய்த அதிசயங்களின் நிமித்தமாய் நாம் அவரை துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய செய்கைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. அவருடைய செய்கையை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. இன்றைக்கு அருமையான ஜெயக்குமார், அனு ஜெயக்குமார் குடும்பத்தினர் ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தர் தங்களை செய்த நன்மையை சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தையும் கேட்டால் கூட நீங்கள் சொல்வதற்கு ஏதுவாக இருப்பீர்கள். எனவே இந்த காலை வேளையில் இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை மகிழ்விக்கும் மன்னாவை கேட்டோம். அன்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு சாம்சன் பால் அவருடைய டெய்லி டிவோஷன் இன்னைக்கு காலையில் நான் வாசிக்கும் பொழுது அவர் அழகாக எழுதியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை அவரை துதியுங்கள். ஏன்னா அவர் எனக்கு நன்மை செய்தால் மாத்திரமல்ல, எனக்கு வாழ்வில் நன்மை ஏற்படாவிட்டாலுமே அவருடைய தன்மை நல்ல உள்ளவர், எனவே அவரை நான் துதிப்பேன் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தான் தாழ்வு சொல்ல, அவர்கள் கர்த்தர் அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர்கள் செய்த அதிசயங்கள் நிமித்தமாய் அவரை துதிக்க கடவர்கள். எனவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த துதியின் ஆராதனை வேளையில் என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையில நான் அன்பு கூர்ந்து, நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் நீர் பாராட்டின எல்லா நன்மைக்காக உண்மை நான் நன்றியோடு துதிப்பேன் அப்பான்னு சொல்லுவோமா? இன்னைக்கு கண்ணீரோடு கூட நான் வந்திருக்கலாம், பாரத்தை சுமந்து கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு மகிழ்விக்கும் மன்னாவில் சொன்னது போல, கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற என் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது. ஒன்றுமே என்னை பிரிக்க மாட்டாது. நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்பா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். என் ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனப்பா, இன்னைக்கு நான் சந்தோஷமா இங்க இருக்கிறது போல இந்த ஆண்டு முழுவதுமாக நான் உண்மையில கனி கொடுக்கிற பிள்ளையாய் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த சிறப்பான துதி ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உங்களை அன்பு கூர்ந்து தேவரீர் எங்களுக்கு செய்த சகல நன்மை நிமித்தமாய்
நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே ஆண்டுடைய சமூகத்திலே இந்த புதிய ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே என்னை கரம் பிடித்து நடத்துங்கய்யா என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் கேட்போம்மா. அதே சங்கீதம் 107 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களை எப்படியா உளையான சேற்றின் வழியாக இருந்தவர்களை சரியான பாதையிலே நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே 2026 எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் எனக்கு முன்பதாய் செல்கிறார். என்னோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு பின்பாக வருகிறார். என்னோடு இருக்கிற ஆண்டவர் என் வலதுபுறத்திலும் என் இடதுபுறத்திலும் இருந்து நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டுடைய நல்ல கருத்தில் நம்முடைய புதிய ஆண்டை அர்ப்பணிப்போமா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றிக் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். குறைவுகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் அதை நிறைவாகவும் செழிப்பாகவும் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வாழ்வில் இதுவரை சந்தித்த எல்லா வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருகிற தேவனாய் இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு பதிலாக ஆனந்த களிப்பாக நம்மை மாற செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை அர்ப்பணிப்போமா. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வாழ்விலே சவால்கள் வரலாம்,
பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நிற்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இழந்து போன உறவுகளை எல்லாம் ஆண்டவர் சீர்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற இழந்து போன உறவுகளை ஆண்டவருடைய கரத்தில் இருப்போம். ஆண்டவரே, உறவுகளை சீர்படுத்த எனக்கு பலத்தை தாங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்க சுவாமி, உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிங்க சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறப்பா, எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய பலத்தை தாங்க சுவாமி சொல்லி கேட்போம். அந்த ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துள்ளாய். ஆண்டவரே, நீர் என் வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில்ப்பா மனதார நான் சோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் சோத்தரிப்போமா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், இது தேவனை கனப்படுத்துகிற தேவனா, தேவனை ஆராதிக்கிற தேவன், ஆண்டவருடைய சமூகத்திலமே அர்ப்பணிக்கிற ஒரு நேரம், ஆண்டவருடைய கரத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம். இதை விருதமாய் போக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமையில என் மனதார நான் சோத்திருக்கிறேன்ப்பா, என் மனதார சோத்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பா, எந்த காரியம் நானும் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்கவே கூடாது, பிரிக்கவே கூடாதப்பா. ஆண்டவர் மேல் வைக்கிற பிரியம் விட்டுவிடவே கூடாது சுவாமி. நான் அக்னி சூளையில போடப்படலாம், சிங்க கெபிக்குள்ள விழுகலாம், பகைவருக்கு முன்பதாக நான் நிக்கலாம், உளையான சேற்றில் நிக்கலாம், ஆனால் சிறைச்சாலையில் இருந்தாலும் எங்களோடு இருக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எனவே நான் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா, உம்மை நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சொல்லுவோமா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் சுவாமி. தேவன் நம்மேல் வைத்த அன்பினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாராம். ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளி செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துமா? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் அன்பு கூறுகிறேன் சுவாமி, நான் அன்பு கூறுகிறேன்ப்பா, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என சொல்லி ஆண்டவருடைய கரத்திலமே அர்ப்பணிப்போமா? Thank you Jesus. Hallelujah. மகிமை ஆண்டவரே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா
அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதிப்போமா மனவுள்ளத்தோடு. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. அழுத என்னை கண்டீரே அப்பா. எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. யாவரும் எழுந்து நிற்போமா. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்த தெய்வமே யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அர்ப்பணிப்போமா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. கரங்களை வைத்து சொல்லுவோமா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது.
Thank you, Jesus. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவனா இருப்பதற்கான நோக்கமே அதுதான். நீ இல்லாம வாழவே முடியாதப்பா. எங்க உலகத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரே இலக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோகம் தான். இந்த இலக்கை அடையும் ஆண்டுல அப்பா, இந்த இலக்கை அடையும் ஆண்டுல சுவாமி, எனக்கு இந்த பூலோகத்துல பலவிதமான லக்குகள் இருக்கலாம் அப்பா. எனக்கு தேவைகள் அநேகம் உண்டு சுவாமி ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எதற்காக என்னை பிடித்தாரோ, நான் எதற்காக கிறிஸ்தவனாய் பிறந்தனோ, நான் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, அதற்கு ஒரே ஒரு முகாந்திரம், நான் எப்படியாவது பரலோகத்திற்கு போகணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எப்படியாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமா, நான் எப்படியாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து தேவன் எனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் கூடவே இருமப்பா. நான் விழுந்து போனால் என்னை தாங்குங்க, நான் தவறி போனால் என்னை திருப்புங்க. உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உடைய கரம் எங்களை பலப்படுத்தட்டும். உடைய கரம் எங்களை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை இருக பற்றி கொள்ளுங்க சுவாமி சொல்லுவோமா. அந்த ஆண்டவருடைய வல்ல கருத்துக்களை ஒப்படைப்போம். நாம் இப்பொழுது இருக்கிறதை காட்டுவோம். மேலானவைகள் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் தருவார், அவர் தருவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவார், என் கண்ணீர்களை மாற்றி போடுவார், என் வியாதியை மாற்றி போடுவார், என் பலவீனத்தை மாற்றி போடுவார், என் அவநம்பிக்கையை மாற்றி போடுவார். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எவ்வளவு ஆழத்திலிருந்து நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க. எவ்வளவு ஆழத்திலிருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களோ உங்களை அர்ப்பணித்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என் கூடவே இருங்கப்பா. நீங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லப்பா. என் பக்கத்திலே இருங்க சுவாமி. கிறிஸ்டியன் பக்கத்தில் இருந்தால் யார் எனக்கு எதிர்த்து நிற்பான்னு சொல்லுகிறாரப்பா. என் பக்கத்தில் இருங்க, என்னை கரம் பிடிங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே சொல்லுமா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டின் முதல் ஞாயிறு வழிபாட்டிலப்பா உங்களுடைய அன்புக்காக நாங்க ஏங்கி வந்து நிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரம் பிடித்து நாங்க நிக்கிறோம் சுவாமி. நீங்க இல்லாம எங்கள் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கான ஒரே இலக்கு, எப்படியாவது நாங்கள் பரலோகத்தை அடையணும், எப்படியாவது தடவியாகி அவளை கண்டுபிடிக்கணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக இந்த ஆண்டிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபையும் ஆண்டவர் கனப்படுத்தி எங்கள் திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே பலிபீடத்தின் கொம்புகளிலே பண்டிகை பலியை கயிறினால் கட்டுங்கள் என்று சொன்னது போல என்னை கட்டுகிறேன் சுவாமி. உடைய கரத்தில் என்னை கட்டுகிறப்பா. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துவோமா. அப்படியே நாம் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆராதனைக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத ஆண்டவராயிருக்கிறேன். அதற்காக நன்றி. உம்மை துதித்து பாடுவதற்கு, உம்முடைய மகிமை உணர்வதற்கு தந்த வாய்ப்பிற்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கலாமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் இலக்கை அடையும் ஆண்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த ஆண்டு, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தின நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒரு 4 நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குறிப்பாக கிறிஸ்தவ நண்பர்கள், அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, கடந்த வருடம் வரைக்கும் நம்ம ஒருவரை ஒருவர் புரணி பேசியிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் கோல் பண்ணியிருக்கிறோம், நம்ம போய் ஒவ்வொருத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கிறோம். ஒரு முடிவு எடுப்போம். இன்றைக்கி இந்த நாளில் ஒரு மலையின் உச்சிக்கு நம்ம போவோம். அங்கே போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரும் யாருக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அப்போது அவங்க முடிவு அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது. போய் அவங்க உட்காந்து அந்த மலை உச்சியில் உட்காந்து அந்த முடிவை எடுத்து கொண்டுட்டு இருக்கிறாங்க, தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. 12 மணி ஆனது, பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்தார்கள். 4 மணி ஆனது, பேசவே இல்லை. ஆகா, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நேரில் இருட்டிரும், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. 6 மணி ஆனது, ஒரு குளுமையான ஒரு காற்று அடித்ததா மலை உச்சியில். அதில் ஒருத்தன் ரொம்ப அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டாரு, ஏண்டா நல்ல குளிர் காற்று அடிக்குதுலேன்னு பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. உடனே அவன் பக்கத்தில் இருக்கிறன்னு சொல்லி, டேய் பேசாதடா அப்படின்னு சொல்லி, 2வது குளிர் காற்று அடிக்குதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தன் சொன்னார். 2வது இருக்கிற, டே என்கிட்ட நீ பேசாதடா, அமைதியாடுறா அப்படின்னு சொன்னான். 3வது இருக்கிறன்னு சொன்னான்னா, இவங்க 2 பேருமே பேசிட்டாங்க. எப்படி 2 பேருமே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி 3வது நபர் சொன்னாராம். 4வது நபர் சொன்னாராம், இவங்க 3 பேர்த்தோடய நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசி இந்த 4 பேருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பேசிட்டாங்க, தீர்மானத்தை உடைத்து விட்டார்கள் சாயங்காலத்திற்குள்ளேயும். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய தீர்மானங்களை தீர்மானங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்களை விட்டு நாம் விலகி விடுகிறோம், கைவிட்டு விடுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்மானத்தில் அவர் உறுதியாகவே இருக்கிறார். தன்னுடைய உடன்படிக்கையில் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையிலேருந்து கொடுத்துருக்கிற தலைப்பு மிக ஒரு அழகான ஒரு தலைப்பு. என்னன்னு சொன்னால், அன்வைலிங் காட்ஸ் லவ் இன் ஆல். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அனைவருக்கும் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுளின் அன்பை, கர்த்தருடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை எல்லாருக்கும் நாம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ கூட்டமாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இலக்கை அடையும் ஆண்டில் கிறிஸ்தவ இலக்கு, தலையாய இலக்கு என்னன்னு சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த திருவிருந்து ஆராதனையில்
நம்ம அந்த பகுதியை வாசித்து கொண்டிருந்தோம். 35வது பக்கத்தில் இருக்கிற அந்த திருவிருந்து ஆராதனை பக்கத்தில் வாசிட்டே வரும்போது நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 12:22 சொன்ன வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பாய் கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு ஒப்பாயிருக்கிற பெரிய கற்பனை வேறு ஒன்றுமே இல்லை, இதிலேயே நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய இலக்கு, அநேகம் இலக்கு இருக்கிறது. நம்ம அழகாக கற்றுக்கொண்டோம். ஐயா ஒர்ஷிப்லேயும் அதை நினைவுபடுத்தினாங்க. புதிய வருட ஆராதனையில் ஐயா சொன்னதை இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நம்மளுடைய இலக்கு என்னன்னு சொன்னால், பரலோகத்திற்கு போக வேண்டும், அடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும். இந்த 2 நோக்கத்தில், ரொம்ப முக்கியமான நோக்கத்தில் நம்ம கடந்து செல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு ரிலீஜியனும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் தான் அன்பு செலுத்துறதை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்து சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு செலுத்துறது ஒரு இயற்கை குணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புனித செயலாக அதை சொல்கிறாங்க. அப்போ இயற்கை குணமாக இந்து சமயம் சொல்கிறாங்க, இஸ்லாம் சொல்லும்போது புனித குணமாக சொல்கிறாங்க. அதில் ரொம்ப புத்த சமயம் ஆசையற்ற நிலை. நம்ம ஆசை இருந்துச்சுன்னா பிறர் மேலே என்ன செலுத்த முடியாது, அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்லி புத்த சமயம் சொல்கிறாங்க. சைன சமயம் என்ன சொல்கிறாங்க, மனதுருக்கம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிய சமயத்தில் சமத்துவமாக இருக்கணும். ஆனால் நான் சமயம் என்று சொல்லி மற்ற சமயங்களை சொன்னேன். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். அப்போது நல்லா கவனிக்கணும். அன்பு கூறுவது என்பது கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு செயல். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு செயல். சரிங்களா? அன்பு கூறுவது என்பது ஒரு கரிசனை மாத்திரம் அல்ல. தட் இஸ் நாட் கன்சர்ன் அண்ட் கம்பேஷன். கடவுளுக்கு ஒபீடியண்ட்டோடு இருக்கிறது. சரிங்களா? கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடவுளுக்கு பிரியமான செயல் அதுதான். நீங்கள் இந்த பைபிளில் எல்லா இடத்துலையும் எதை மட்டும் ஆண்டவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார்னா, அன்பு செலுத்துகிறதா சொல்லிகிட்டே இருப்பார். ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியே போனார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ மனிதர்கள் ஆபிரகாம், ஈசாக், மோசே, ஜாஷ்வா இவங்களெல்லாம் ஆண்டவர் அழைத்து தேவ அன்பை வெளிப்படுத்தினார். மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி காண்பித்தார், அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. ராஜாக்களை ஏற்படுத்தி காண்பித்தார், அப்பையும் அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. அடுத்து தீர்க்கதரிசிகளையும் ஆமோஸ் மூலமாக பேசினார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. எனவே தானாக முன்வந்து தம்முடைய குமாரனை கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய அன்பை குறித்து 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவருடைய அன்பு. ஏன் ஆண்டவர் மற்றவங்கள்ட்டலாம் அன்பாக இருக்கணும்? ஏன் மற்றவங்களோட கூட நீங்கள் உறவோடு கூட இருங்க? ஏன்னு சொன்னால், நான் உங்கள் மேலே எப்படி இருக்கிறேன்? அன்புள்ளவராக இருக்கிறேன். நீங்கள் முந்தி எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு அந்த அன்பு பரிசுத்தமான ஒரு அன்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமாம், பரிசுத்தமான ஒரு அன்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கிரேக்க சொற்கள் ஒரு 4 சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களை சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஈரோஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஈரோஸ் என்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு நிலை, ஒரு அன்பு அடிப்படையில் இருக்கிறது. அந்த ஈரோஸ் என்கிற கிரேக்க சொல்லி எதை சொல்லுகிறதுனா, கணவன் மனைவிக்குள்ள
இருக்கிற அன்பு. அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கணும், கணவனும் மனைவியும் இசைந்து வாழ வேண்டும். நீங்கள் இசைந்து வாழ வேண்டும். இந்த ஈரோஸ் என்கிற வார்த்தை, இந்த பரிசுத்தமான அன்பை நம்ம கவனிக்கும் போது முதலாவது பரிசுத்தமான அன்பு. அந்த ஈரோஸ் என்கிற வார்த்தையில் கணவன் மனைவி அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லி பைபிள் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே இருக்குது. கணவன் மனைவியை விட்டுட்டு வேறொருத்தவங்களோட தொடர்பு கொண்டிருந்தாலும், மனைவி கணவனை விட்டுட்டு வேறொருத்தவங்களோட தொடர்பு கொண்டால் அது வேறு வார்த்தையாக மாறிவிடுகிறது. பைபிளில் விபச்சாரம் என்று சொல்லி, காம விகாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், ஈரோஸ் என்கிற வார்த்தையை மிக அழகாக அழுத்தி சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற உறவு நிலை எப்படிப்பட்ட உறவு நிலையாக இருக்கிறது? பெஸ்டி கல்ச்சர். ஸோ இன்னைக்கு இருக்கிற உறவு, கணவனை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட சொல்கிற எல்லாமே சொல்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ்டு இந்த ஹைடெக் வேர்ல்டு ரொம்ப கவனமாக போயிட்டு இருக்கணும். கணவன் மனைவி உறவை தவிர மற்ற உறவிடம் அன்பை பகிர்ந்து கொள்கிற நிலை. ஈரோஸ் என்கிற ஒரு வார்த்தை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பரஸ்பரமான உறவை குறிக்கிறது. ரெண்டாவது, அந்த பரிசுத்தமான அன்பிலேயே நான் கடைசி சொல்ல விரும்புகிறேன். அந்த ஈரோஸ் என்கிற வார்த்தை கழிச்சு ஸ்டோர்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்டோர்ச் என்கிற வார்த்தை எதை கொடுக்கணும்னா, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு உறவு. இந்த உறவு நிலையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்ன நடக்குது? ஒரு மகன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாசித்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாசித்தது. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, திண்ணையில் படுத்துக்கிற அம்மா மேலே பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு அம்மாவை கொன்னுட்டார். இது பேப்பரில் வந்துச்சு. கடைசி அதில் என்னன்னு சொல்லி அதில் துப்பறிஞ்சு பார்த்தா கடைசி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மகனுக்கு இன்னொரு மகனுக்கு கொஞ்சம் சொத்தை பிரித்து நிறையா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஈரோஸ் கூட மாறிடும், ஸ்டோர்ச் கூட மாறிடும், குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கிற உறவு நிலை கூட மாறிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபிலியான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபிலியா என்கிற வார்த்தை நண்பர்களுக்கிடையான ஒரு உறவு, நண்பர்களுக்கிடையான ஒரு உறவு. நண்பர்கள் இன்றைக்கி பயங்கரமாக நண்பர்கள், உங்களுக்கு நண்பர்கள் இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியான நண்பர்களோடு கூட நீங்கள் இருக்கணும். நண்பர்களை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். சரியான நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை நான் தனிமையாக தான் வாழுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நண்பர் கூட ஒரு நாள் என்ன செஞ்சிருவார் சொல்லுங்கள், மாறிடுவார். நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, அவர் கூட நான் இத்தனை வருஷமாக இருந்தேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவரோடு கூட தான் பகிர்ந்து கொண்டேன், எல்லாவற்றையும் நான் சொன்னேன். அந்த ஃபிலியா அன்பு கூட மாறிடும். அப்போ ஈரோஸ் மாறிடும், ஸ்டோர்ச் மாறிடும், ஃபிலியா மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தமான அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னால் அகாப்பே. எல்லாரும் சொல்லுங்கள், அகாப்பே. இது ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு. இந்த அன்பை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த அகாப்பே அன்பு, இந்த பரிசுத்தமான அன்பில் எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நீ எனக்கு விரோதமாக செயல்படுறியா, செயல்பட, ஆனாலும் என்னுடைய அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. நீங்கள் ரோமர் 5வது அதிகாரத்தை ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பலவீனர்களாக இருக்கும்போது அக்கிரமக்காரருக்காக தேவன் என்ன செஞ்சார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். பலவீனர்கள். அப்போ அன்பில் நம்ம பலவீனமானவங்க. ஏன் கடவுளை தேடி இன்றைக்கி நம்ம வரோம் தெரியுமா? ஏன் இன்றைக்கி ஆராதனையில் நம்ம உட்காந்துருக்கோம் தெரியுமா? இந்த இலக்கை அடையும் ஆண்டில் அன்பை செலுத்துகிறதில் ரொம்ப கவனமாக செலுத்த வேண்டும். ஈரோஸ் மாறிடும், ஸ்டோர்ச் மாறிடும், ஃபிலியா மாறிடும், ஆனால் அகாப்பே அன்பு மாறவே மாறாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உலக அன்புக்கும் அகாப்பே அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். இந்த அகாப்பே அன்பு ஒரு ஆழமான ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு, சரிங்களா? அந்த அன்புக்குள்ளே என்ஷூரிங் லவ் இருக்குது, அதுக்குள்ளே சர்விங் லவ் இருக்குது, சாக்ரிஃபிஷியல் லவ் இருக்குது. ஸோ அந்த பரிசுத்தமான அன்பு. அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். மத்தேயு 9:6 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 9:6 எடுத்தவங்க வாசிங்க. போதும். அப்போது நல்லா கவனிங்க, நண்பர்களிடையே பாவங்களை மன்னிக்க முடியாது.
இந்த அன்பை குறித்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது, சரிங்களா? கணவன் மனைவியுடைய பாவத்தின்னு சொன்னால் அந்தரங்கமான பாவத்தை, ஆனால் மன்னிக்கக்கூடிய அன்பை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் தன்னுடைய பரிசுத்தமான அன்பின் மூலமாக. அவர் சொல்கிறாரு, பாவங்களை மன்னிக்க யாருக்கு ஒருத்தவருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்போது இந்த அகாப்பே அன்பு அவ்வளோ அழகான ஒரு அன்பு. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மார்ட்டின் லூத்தர் விட்டன்பர்கில் அவர் தோற்றுவித்த அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சர்ச்சு இப்போ வந்திருக்கு, ஏஐ சர்ச். நல்லா கவனிங்க. இந்த ஏஐ சர்ச் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஏஐ ரோபோ இருக்குமா, அது கையை இப்படி தூக்குமா, கையை தூக்கி அந்த ஏஐட்ட போய் நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கணும்னா பாவங்களை சொன்னால் அது பிளெஸ் பண்ணுமா. காலம் எப்படி போய் கொண்டு இருக்குன்னு பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் எங்கே ரிஃபர்மேஷனை ஆரம்பித்தாரோ அந்த ரிஃபர்மேஷன் ஆரம்பித்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச் வந்துருச்சு, ஏஐ சர்ச். அது ஏஐ ரோபோ சர்ச், பிளெஸ்ஸிங் சர்ச். அதனால் பாவத்தை மன்னிக்க முடியுமா? அதனால் நமக்கு ரத்தம் சிந்த முடியுமா? ஆனால் ஆண்டவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ ஏஐனால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோனால், ஒரு எந்திரத்தினால நம்மளுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி தன்னுடைய உணர்வை சாட் ஜிபிடி, சாட் இப்படி போய்கொண்டு இருக்கிற காலத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பரிசுத்தமான அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய அன்பு பரிசுத்தமான ஒரு அன்பு. எல்லாத்தையும் போய் அதுக்கிட்ட ஷேர் பண்ணால் அது நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறார், நீங்கள் என்னிடம் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய நிலைமை புரிந்து கொள்ளுகிறதாக, பலவீனத்தில் பலன் தருகிற அன்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது சமாதானத்தை கொடுக்கிற ஒரு அன்பு, கைவிடப்பட்டு நிற்கும்போது நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு. ரெண்டாவது அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இணையற்ற ஒரு அன்பு. இந்த அன்புக்கு இணையாக எதையுமே சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு அகாப்பே என்கிற ஒரு பரிசுத்தமான அன்பை நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது இணையற்ற ஒரு அன்பு. அதனால தான் 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்க கேட்டோம். அதை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 1 கொரிந்தியர் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சினமடையாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த 1 கொரிந்தியர் 13 8 காரியத்தை செய்யும், 8 காரியத்தை செய்யாது இந்த அன்புன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். 8 காரியத்தை 1 கொரிந்தியர் 13 இந்த தெய்வீகமான அன்பு, இந்த இணையற்ற அன்பு 8 காரியத்தை செய்யும், 8 காரியத்தை செய்யாது அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது. இணையற்ற அன்பை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:2 வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் அறிந்தாலும் இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. do not have love, I am nothing. நான் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எல்லாமே இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதில் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும், நான் ஒன்றுமில்லை. அடுத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க 3வது வசனத்தில். அன்னதானம் பண்ணினாலும் if I do not have love, it profit nothing. பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் பழகுறாங்க. ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் தான் அவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க. இன்றைக்கி ஜிம்பிரதர் வாசிக்கும் போது சுவிசேஷ வேத படம் வாசித்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் நல்லா கவனித்து வாசித்தீங்கன்னு தெரியலை. அவங்க வாசிக்கும்போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக வாசித்தாங்க.
என்னன்னா உன்கிட்ட அன்பு கூர்த்தவங்ககிட்டயே நீ அன்பு கூர்னா உனக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே, அப்படி தானே? மத்திய 5வது அதிகாரம். நீங்கள் நல்ல ஆண்டவருடைய இணையற்ற அன்பை புரிந்து கொள்ளணும்னா, ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளணும்னா மத்திய 5, 6, 7 வாசித்தா போதும். 1 கொரிந்தியர் 13 வாசித்தா போதும். அப்போது ரொம்ப அழகாக மத்திய 5, 6, 7 ஆண்டவர் தன்னுடைய அன்பை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஒருத்தவங்க உன்கிட்ட பழகுறாங்கன்றதுக்காக அவங்ககிட்ட மட்டும் அன்பு செலுத்தக்கூடாது. சில பேர் கூட்டமாக அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க கூட மட்டும்தான் பழகுவாங்க, அவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க, அவங்கள மட்டும்தான் பேசுவாங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் இது பண்ணுவாங்க. கேட்டால் ஸ்டேட்டஸ் நோ. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அன்பு என்னத்தை செய்யும்னா, அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் தாங்கும், சகிக்கும் எல்லாம். அப்போது அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம், ப்ராஃபிட் ஒன்றுமே கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஏன் இணையற்ற அன்பு, பரிசுத்தமான அன்புன்னு சொன்னோம், இணையற்ற அன்புன்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. அவ்வளோதான். லவ் நெவர் ஃபெயில்ஸ். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலும் ஒளி. ஆனால் கடைசி காலத்தில் அன்பு குறைஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்களே, அது உலக அன்பு, அது உலக அன்பு. அன்பை பார்க்க முடியாது, குடும்பத்துக்குள்ளே பார்க்க முடியாது, திருச்சபைக்குள்ளே பார்க்க முடியாது கடைசி காலத்தில். ஆனால் அதெல்லாம் உலக அன்பு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பினால் பிடிக்கப்பட்டவங்களுடைய அன்பு ஒரு காலும் ஒளியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போது லவ் நெவர் ஃபெயில்ஸ். அதனால தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு பேதுருட்ட வந்து சொன்னார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. பிலியாவை கேட்குறாரு. பிலியாவை கேட்கும்போது, நேசிக்கிறேன் ஆண்டவரே, பிலியாவை விட எது ரொம்ப முக்கியம்னு சொன்னால், பேதுருவே அகாப்பே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் அறிக்கை பண்ண வைக்கிறாரு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போது ஆண்டவர் மீது அன்பு, நம்ம ஒவ்வொரு நாளும் என்னை அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார் ஆண்டவர். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு இணையற்ற ஒரு அன்பாக, அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார். நம்மளை பார்த்துட்டு ஒரு கூட்டம் உள்ளே வரணும்னா, சர்ச்சுக்குள்ளே வரணும்னா, குடும்பத்தில் நம்ம நிறையா பேர் நம்மளை அன்பு செலுத்தணும்னா, நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும், மாயம் உள்ளதாக இருக்கவே கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். காயங்களை தாங்குகிற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? காயங்களை தாங்குகிற ஒரு அன்பு. ஆபிரகாமும் லோத்தும் போகிறாங்க. ஆபிரகாமும் லோத்தும் போகும்போது லோத்துக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? விட்டு கொடுக்குறாரு. என்ன விட்டு கொடுக்குறாரு? நீ அந்த இடத்த எடுத்துக்கோ, விட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்மளால் அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? பயங்கரமான ஒரு அன்பு. அப்போ காயங்களை தாங்குகிற ஒரு அன்பு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சரிங்களா? நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம் இருக்கிறது, நல்லா கவனிக்கணும். அந்த ஸ்டாண்டர்டான இடத்த ஒருத்தவர் ரொம்ப நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியுமா? அந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கே நமக்கு பயங்கரமான மெச்சூரிட்டி வேணும். சரிங்களா? பயங்கரமான மெச்சூரிட்டி வேணும், பயங்கரமான முதிர்ச்சி நிலை வர வேண்டும். சரிங்களா? என்னை விட ஒருத்தவர் சிறந்து செய்கிறார்னா அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய நல்ல சமாரியன் ஆலயம் அதை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமாம். அப்போது காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார், அவருக்காக வேண்டுதல் செய்கிறார், விடுவிக்கிறார். நீ போ லோத்து, விட்டு கொடுக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், விடுவிக்கிறார். அப்போது அந்த அன்புக்குள்ளே என்ன அன்பு இருக்குன்னா, காயங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆமாம், இருக்கட்டும், லோத்து தானே, எடுத்துக்கிறட்டும். லோத்துக்காக திருப்பி திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுறார். எவ்வளோ அருமையான ஒரு அன்பு, புரிந்து கொள்ளவில்லை. அடுத்து நீங்கள் பாருங்கள், நல்ல சமாரியன் அன்பில் ரொம்ப அழகான ஒரு அன்பு, காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. அதில் என்ன ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், நான் இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன், திருப்பி சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து என்ன செய்கிறேன், அதையும் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அதுதான் நல்ல சமாரியனுடைய அன்பு. சரிங்களா? திருடர்கள் அவரிடத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆசாரியர்கள் லேவியரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க என்கிட்ட இருக்கிறதே போதும்னு சொல்லி போகிறாங்க. நல்ல சமாரியன் தான் தன்னிடத்தில் இருக்கிறது என்ன செய்கிறார்,
கொடுக்குறார். கொடுத்தது மட்டும் அல்லாமல் அந்த வைத்தியசாலையில் அந்த வைத்தியனை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்சம் வந்து கூட நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். இந்த அன்பு புரிஞ்சுக்கிற முடியுமா? இது காயங்களை ஏற்றுக்கொள்கிறது. ரொம்ப முக்கியமாக ஒருத்தவங்கள சொல்லலாம் பைபிளில், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். காயங்களை ஏற்றுக்கொள்கிற அன்பு அதுதான். ஏழை விதவை, ஏழை விதவை அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்துட்டாங்க. தனது ஜீவனத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அந்த அன்பை தான் எதிர்பார்த்தார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி ஆண்டவர் ஏன் அவரை நோக்கி பார்க்குறோன்னா, அவருடைய அன்பை சொல்கிறோன்னா, தனக்குன்னு ஒரு நாள் கூட ஒன்றுமே வச்சுக்கிட்டதே இல்லை. அவருக்குன்னு ஒரு நாள் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஏன் பிள்ளைகள், ஏன் பிள்ளைகள், ஏன் பிள்ளைகள் அப்படிதானே ஆண்டவர் சொல்லுவார். நீயே இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்னே நீ இப்படி பண்ணுறேன்னா, உன் பிள்ளைகள் இப்படி பண்ணுறேன்னா, உன்னையை விட மேலான நான் எப்படி உன் பிள்ளைகளுக்கு இறங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. சரிங்களா? மார்ட்டின் லூத்தரை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். திருச்சபையில் எப்படியாவது இவரை மனம் மாற்றிடணும், இவரை எப்படியாவது தான் பக்கம் இழுத்துடணும், பணத்தை கொடுத்தாவது அவரை விலைக்கு வாங்கிடணும்னு சொல்லி நினச்சாங்களாம். அப்போ ஒரு போதகர் எந்திரிச்சு பேசினார். ஒரு ஃபாதர் சொன்னார், மார்ட்டின் லூத்தர் பணத்தை மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னார். மார்ட்டின் லூத்தர் எதை மதிக்கிறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அன்பு ப்ராஃபிட் சார்ந்து போய்விடுச்சு, அன்பு திறமைகளை சார்ந்து போயிடுச்சு, அன்பு பதவிகளை சார்ந்து போயிடுச்சு. ஆனால் பரிசுத்தமான அன்பு மாறவே மாறாது, இணையற்ற அன்பு மாறவே மாறாது. கடைசியாய் ஒரே ஒரு அன்பு, காயங்களை தாங்குகிற அன்பு. அன்னை தெரசாம்மா சொல்லுகிற ஒரு கோட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவ ஈதல் பிறருக்காக வாழ்தலில் தொடங்குது. தன்னிடம் மிகுதியாக இருப்பதால் கொடுக்கறது கிடையாது, தன்னை வருந்தும் அளவிற்கு பிறருக்கு கொடுப்பது தான் கிறிஸ்தவ அன்புன்னு சொல்லி அன்னை தெரசாம்மா சொல்கிறாங்க. தன்னை வருத்தும் அளவுக்கு நாம் காயப்பட்டு பிறருக்கு அன்பு செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? இன்றைக்கி கேட்ட இந்த வார்த்தைக்காக பரிசுத்தமான ஒன்று அன்பு, இணையற்ற ஒரு அன்பு, காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு நாம் வெளிப்படுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கி கேட்ட வார்த்தை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஜெபம் பண்ண கடவுள். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஒரு புதிய ஆண்டை காணும் கிருபையை எங்களுக்கு தந்து இந்த முதல் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை நினைத்து மனதார உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உம்மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கவும், எங்கள் தேவைகளை நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு அறிக்கை செய்யவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காதால கேட்ட இந்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான அன்புகள் மாறி போகலாம், ஆனால் தேவன் எங்கள் மேல் நம்மேல் வைக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது என்பதற்கு அடையாளத்தை நீ காட்டினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நிலையான அன்பிலே நாங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் காணப்பட கிருபை தாரும். கசப்புகளை மாற்றி தாரும், உறவுகளை சீர்படுத்தி தாரும். கிறிஸ்துவுக்குள் களி கூறுகிற ஒரு திருச்சபையாக, மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டினமாக நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்திற்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நன்மையான காரியத்திற்காக யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே எங்கள் வாழ்வின் தேவையை சந்திங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், எங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் உள்ளத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இலக்குகளை நாங்கள் அடைய வேண்டும் என்று
உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற உள்ளங்களை நீர் அறிகிற தேவன் சுவாமி. ஏற்ற காலத்திலே பிள்ளைகளை உயர்த்தி அவருடைய இலக்குகளை அடையச் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். திருமணத்திற்கு ஆயத்தப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதித்து கடந்த ஆண்டிலே திருமணங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற குடும்பங்களையும் திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின பிள்ளைகளுக்காகவும் கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவத்துக்கு நேராக காத்திருக்கிற எங்கள் திருச்சபையின் அன்பு பிள்ளைகளுக்காகவும் கற்பத்தின் கனிக்காய் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஏற்ற காலங்களிலே நன்மையானவைகளை கண்டு இந்த ஆண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்றும் வாகனம் வேண்டும் என்றும் நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற 20 வகையான ஊழியங்கள், கடந்த ஆண்டிலே ஒவ்வொரு ஞாயிறு வழிபாட்டிலும் எங்கள் திருச்சபைக்கு வந்த புதிய புதிய ஆத்துமாக்கள், எங்கள் ஆலயத்திலே அங்கமாய் சேர்ந்த புதிய குடும்பங்கள், இவைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் இடமாய் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்டிகையை கொண்டாடுவதற்காக அயல் தேசத்திலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வந்த பிள்ளைகள் எல்லாம் சுகமாய் போய் சேர கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிரயாணத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களும் சுகமாய் போய் தன்னுடைய இடங்களை அடைந்து தங்களுடைய பணிகளை தொடர தேவன் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பொறுப்புள்ள ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, வாலிபர் பிள்ளைகளுக்காக, பாடகர் குழுவிற்காக, ஓய்வு நாள் பாடசாலைக்காக, கேர்சலுக்காக, ஜேம்சி பொறுப்பாளர்களுக்காக, புவர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மிஷனரியை தாங்குகிற குடும்பங்கள், மிஷனரிக்காக உழைத்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலும் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிற இந்த குடும்ப கூடுகை பண்டிகை அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாயும் திருச்சபைகளை ஒரு புதிய பலத்தையும் உறவையும் கட்டி எழுப்புகிற நாளாய் காணப்பட அருள் தாரும். அருள் திரு குணகுமார் ஐயார்களுக்காக, அவருடைய டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாணங்களை வாய்க்கச் செய்து எங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். அனைத்து குடும்பங்களும் பங்கேற்று மிக நேர்த்தியாய் அமைந்தது என்று சொல்லி கர்த்தருக்குள் களிக்கூற கிருபை தருவீராக. எங்கள் குறைவுகளிலே உம்முடைய நிறைவை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய தரிசனங்களை அறிந்திருக்கிற தகப்பன், எங்களுடைய இலக்குகளை அறிந்திருக்கிற தகப்பன், நாங்கள் திருச்சபையின் பணிவிடைக்காரர்களாய் ஊழியக்காரர்களாய் அந்த இலக்கை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கீழாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்தனை திருக்குடும்பங்களையும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் மேய்த்து தேவனுக்கு முன்பதாய் சாட்சியாய் காணப்பட கிருபை தாரும். இன்று மாலையில் நடைபெற இருக்கிற திருமண்டல வாக்குத்தத்த பெருவிழாவை ஆசீர்வதித்து அதில் பங்கேற்கிற அனைவரும் அந்த ஆலயத்திலே சேர்க்கப்படுகிற காணிக்கையும் திருப்போணம் ஆலய கட்டுமான பணிக்கு அது பயன்படுத்தப்பட நீர் கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாட்களாய் சுகவீனமாய் இருக்கிறவர்கள், தங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நெடுநாளாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகள், தங்கள் வயோதிபத்தின் நிமித்தமாய் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிற மக்கள், இவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. தேவ கிருபை, தேவ சமாதானம் அவர்களோடு கூட இருந்து பலவீனத்தின் படுக்கையும் வியாதியின் படுக்கையும் மாற்றி பலப்படுத்துவீராக, அருள் தருவீராக. தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வர தடைப்பட்டவர்களையும் வருகிற வாரத்திலே கூட்டிச் சேர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்பட அருள் தருவீராக. அதுவரைக்கும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.